நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரின், வெல்கம் டு நாளை துனியா. வருகிற ஆகஸ்ட் 2022 ஆகஸ்ட் மாதம் நடக்கக்கூடிய இந்திய தேர்வுக்கு மத்தியமாவில் செகண்ட் பேப்பரில் எஸ்சியை நாங்கள் போட்டுட்டு வரோம். ஏற்கனவே ஃபஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக வீடியோஸ் ஃபுல்லாக அப்லோடு பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் படித்து 80% கண்டிப்பாக வரும். இந்த எஸ்சியை முடிஞ்சு நாங்கள் மாடல் கொஸ்டின் 2 செட்டு போடுறோம். அதை வச்சு நீங்கள் நல்லா படித்து அதை நீங்கள் இது ஃபுல்லாக இந்த கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் வீடியோஸில் இருக்குது. அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அதை நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதுனா கண்டிப்பாக மார்க் கண்டிப்பாக எடுத்துடலாம். ரெண்டுமே 90 கண்டிப்பாக வரும். இப்போ 13 ரோமில் எஸ்சியை பார்க்குறோம். 10 மார்க்ஸு. கிசி ஏக்கு ஷீர்ஷக்கு பர் நிபந்து லிக்கிய. நிபந்து அப்படின்னா பொது கட்டுரை எழுதுகன்னு சொல்கிறாங்க. மொத்தம் மார்க் 10 மார்க்கு. இதுலேருந்து 3 கொடுத்து 1 கேட்பாங்க. ஃபஸ்ட்டு மேரா நகர். மேரா நகர் அப்படின்னா எங்கள் நகரம் அப்படின்ட்டு இங்கே சென்னை மாநகரம் கொடுத்துருக்காங்க. சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்னை வச்சு சென்னை மாநகரத்தை எழுதுகிறோம். முக்கியமாக இதில் சூழ் முக்கியமான இந்த சென்டென்ஸில் நீங்கள் படிச்சுட்டு அது படித்து நீங்கள் எழுத ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸாக நீங்கள் சென்டென்ஸாக கூட நீங்கள் எழுதலாம். இது சுருக்கமாக 2 பாயிண்ட்ஸ் சொல்லி, என்னுடைய நகரம் சென்னை, தென்னிந்தியாவில் உள்ளது. தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. சென்னையில் வாணிகம், கல்வி, துறைமுகம் போன்றவற்றிற்கு பிரபலமானது. செகண்டு காய். காய்னா பசு. பசு ஒரு வீட்டு விலங்கு. அது அமைதியான மற்றும் எளிமையான விலங்கு. மக்கள் பசுவை வீட்டில் வளர்க்கிறார்கள். இதை தெய்வமாகவும் வணங்கப்படுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சத்தான பாலையும் தருகிறது. தேர்ட் ஒன்று ராஷ்ட்ரிய பக்ஷி. பக்ஷி அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். தேசிய பறவை. நமது இந்தியாவின் தேசிய பறவை மயில். மயிலை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ மயில் ஒரு அழகான பறவை. அதன் இறகுகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. வானவில்லின் பல்வேறு வண்ணங்கள் அதன் இறகுகளில் தெரியும். அது நடனம் மிகவும் அழகாக இருக்கும். முருகக் கடவுளின் வாகனம் மயிலாகும். ஃபோர்த் பாகு. பாகுனா டைகர், புலி. புலி ஒரு காட்டு விலங்கு. அதன் உடலில் கருப்பு மற்றும் மஞ்சள் கோடுகள் உள்ளன. அது ஒரு பூனை போன்ற தோற்றமும் உடையது. புலி மிகவும் சக்தி வாய்ந்த விலங்கு, ஆபத்தான விலங்கு, வேகமாக ஓடுகிறது. புலி நமது தேசிய விலங்கு. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக முழுமையாக படிச்சுங்க. இது லாஸ்ட் 5th எஸ்ஸே தாஜ்மஹால். தாஜ்மஹால் உலகின் அழகான கட்டிடங்களில் ஒன்றாக தாஜ்மஹால் விளங்குகிறது. இது இந்தியாவின் ஆக்ரா நகரில் யமுனை நதிக்கரையில் கட்டப்பட்டுள்ளது. ஷாஜகான் தனது மனைவி மும்தாஜின் நினைவாக கட்டினார். உலகம் முழுவதிலிருந்து மக்கள் தாஜ்மஹாலை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். இது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லி இந்த ஃபுல்லாக முழுமையாக நீங்கள் படிச்சுங்க. இது கண்டிப்பாக இந்த 5மே ரொம்ப முக்கியம். இந்த 5ல் கண்டிப்பாக 3 கண்டிப்பாக வரும். நல்லா பார்த்துங்க.
எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.